தியானிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிலேயே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தையை அடிப்படையாய் வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கும்போது இவண்ணமாய் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று. ஆண்டவரை நம்புகிறது நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் எப்போதுமே கர்த்தரை நம்பி இருக்கணும். அந்த நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நிறைய பேர் கர்த்தரை நம்புவார்கள், ஆனால் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. அந்த நம்பிக்கையில் நமக்கு 1000 கேள்விகள் இருதயத்தில் இருக்கும். அந்த நம்பிக்கையில் 1000 முறுமுறுப்பு நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையில் பயம் இல்லாமல் இருங்க, நம்பிக்கையில் கலக்கம் இல்லாதவர்களாக இருங்க. நாம் நம்புகிறது யார் அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். அதில் நம்மளுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கர்த்தரை நம்ம நம்பணும். நமக்கு ஒரு தேவை அப்படின்னா கர்த்தரை நம்ம நம்பணும். நன்மையானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, போராட்டமானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தரையே நம்பணும். ஆண்டவரை நம்பி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நம்புகிறார்கள். ஆனால் எப்படி நம்புகிறார்கள் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படி 3 இருக்கும். அதில் ஆப்ஷன் ஏல மட்டும் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவரை நம்புவோம், இல்லை அப்படின்னா லோன் கேட்போம், இல்லை அப்படின்னா வட்டிக்கு வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு பண தேவைகள், ஒரு பலகீனம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்பிக்கை அப்படின்னா கர்த்தர் மேலே நம்புகிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். எல்லாவற்றிற்கும் தேவனை நம்பி இருக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். நாம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா கூட ரொம்ப நம்பிக்கையில் உட்காருவோம். என்னைக்காகிலும் ஒரு பஸ்ஸு, ஒரு டாக்ஸி ரெடி பண்ணி, நாம் ஒரு கார் ரெடி பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது என்னைக்காகிலும் அதனுடைய டயரை செக் பண்ணியிருக்குமா? டயரு நல்லா இருக்கா, ஓடுமா, போய் சேருமா, இல்லை ஓட்டுருக்கிற டிரைவருக்கு லைசன்ஸ் இருக்கா, அவர் ஹெல்த்து நல்லா இருக்கா, எதையாகிலும் செக் பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. போர்டை மட்டும் பார்க்குறது. ஆமாம். வடக்குங்குளம் புஷ்பபுரம் அப்படின்னா உடனே ஏறி உட்கார்ந்துருது. அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக ஏறி உட்கார்றது. ஃப்ளைட்டில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு பஸ்ஸை எவ்வளோ சந்தோஷமாய் நம்புகிறோமோ அதை விட சந்தோஷமாய் உங்கள் தேவனை நம்புங்கள். அவர் மேலே வரக்கூடிய நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது நம்புகிறார்கள், ஆனால் நம்பிக்கையில் சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்ன நம்பினால் நீ சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புகிறீங்க? அவரை நம்பிட்டீங்க அப்படின்னா, எதற்காக நம்பி இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். ஆவியின் கனி சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஆண்டவரை நம்புகிற விஷயத்திலையும் வெளிப்படுவதாக. அழுதுட்டே ஆண்டவரை நம்பிட்டு இருக்கக்கூடாது. துக்கத்திலேயே ஆண்டவரை நம்பிட்டு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவருடைய மேக ஸ்தம்பத்திற்கு கீழே இருந்தாலும், அக்கினி ஸ்தம்பத்திற்கு கீழே இருந்தாலும் முறுமுறுத்துட்டே வழி நடந்து போனார்கள். இது வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவரை நம்பி நீங்கள் பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டாக்கி சந்தோஷமாக போகணும். சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் சரி, வனாந்திரம் தொடர்ந்து காணப்பட்டாலும் சரி, தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சரி, சந்திக்கப்படாட்டாலும் சரி, சந்தோஷமானாலும் சந்தோஷம் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த சந்தோஷம் குறையாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு நம்பிக்கை அருமையான எசேக்கியா ராஜாவினிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்களின் புஸ்தகம், அதில் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 18:5.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு சாட்சியாக வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவனை போல, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூத ராஜாக்களின் வரிசையில் அவனை போல கர்த்தரை நம்புகிற ஒரு ராஜாவும் இல்லை. கிட்டத்தட்ட எசேக்கியா ராஜா யூத ராஜாக்களின் வரிசையில் வரும்போது இவன் 13வது ராஜா என்று சொல்லப்படுகிறது. அப்போ 13 ராஜாக்களை பார்க்கிலும் இந்த எசேக்கியா ராஜா ஆக சிறந்தவனாக இருந்திருக்கிறான். கர்த்தரை நம்புகிறதுல ஆக சிறந்தவன். நீங்க கவனிக்கணும், ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் எப்படி ஆண்டவரை நம்புகிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அப்படியே இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்புகிற விதத்தையும் ஆண்டவர் மறக்கலை. அவர் ரொம்ப ஆண்டவரை நம்பி இருக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார், அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரை நம்புகிறதுல அவனுடைய நம்பிக்கை எல்லா ராஜாக்களை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போல நாளைக்கு இருக்காது, இன்றைய தினத்தை போல நாளை தினம் இருக்காது, நாளை தினத்தை போல நாளான்னைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். சூழ்நிலைகள் மாறும், ஆனால் தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். அல்லேலூயா. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த யூத ராஜாவாகிய எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்புகிறதுல அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவ்வளோ கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ள மனுஷனாக இருந்தான். ரொம்ப கர்த்தரை நம்புகிற மனுஷன். அவனுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வந்தது, ஆனால் சந்தோஷமாய் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. எல்லாருடைய பிரச்சனையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை குறுக்கிடும். இவனுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை குறுக்கிட்டது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஒரு சாமியார் வட இந்தியாவுக்கு வந்தார். அப்போ நிறைய பேருக்கு அருள் வாக்கு சொன்னார். அப்போ ஒரு பெண்மணி அந்த ஐயாட்ட போய் காலை கும்பிட்டுட்டு ஒரு தச்சனை வச்சுட்டு, என்ன இப்படி ஆசீர்வதிங்க, நான் சாகிறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி என்ன ஆசீர்வதிங்க, அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அதுக்கு ஒரே ஒரு வழி தான், செத்து போ அப்படின்னாரா. அப்போ செத்தாதான் முடியும். இருக்கிறது வரைக்கும் ஏதாகிலும் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும். எவ்வளோதான் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை மறைத்தாலும் முகம் வெளிப்படுத்தி கொடுத்துரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வாழ்க்கைன்னா அநேக பிரச்சனைகள் இருக்கும். நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை நம்புங்க. அவரே வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு நாள் எல்லாருடைய சூழ்நிலைகளும் மகிமையாய் மாறும். ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி இருந்தாலும், ஆண்டவர் விசுவாசித்தால், ஜெபித்தால் பிரச்சனையே வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்காதவர்களை காட்டிலும் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாம். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா அதுதான் உண்மை. ஜெபிக்கிறவனை சிங்கக்கபிக்குள்ளாய் தூக்கி போட்டாங்க. கர்த்தரை உண்மையும் முத்தமாய் பின்பற்றுகிறவர்களை 7 மடங்கு சூடிடப்பட்ட அக்கினி சோலைக்குள்ளாய் போட்டாங்க. ஆமாம், இதுதான் உண்மை. கர்த்தருக்கு பணி செய்த, உண்மையாய் பணி செய்த, இப்படி எத்தனையோ பேரை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அவர்களுக்கு தான் பிரச்சனை. பவுல் உண்மை முத்தமாய் வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன். அநேக பாடுகள், பசி, பட்டினி, நிர்வாணம், எத்தனையோ இடத்துல எத்தனையோ முறை சாக, மரணத்துக்கு அவனுக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருந்த, அந்த அளவுக்கு மரணத்தின் வாயில போயிட்டு வந்த மனுஷன். கப்பல் சேதத்துக்கு தப்பி வெளியே வந்தா கையில பாம்பு கடிச்சிட்டு பல பாடுகள். ஆகையினால நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடாதவர்களை காட்டிலும் தேடுகிறவர்களுக்கு அதிக பாடு. ஆனாலும் தேடாதவர்களோடு கூட கர்த்தர் இல்லை, தேடுகிற நம்மோடு கூட தான் தேவன் இருக்கிறார். ஆகவே எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் மேல நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்க. அப்போ தெரியும் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அழகாய் ரட்சிக்கிறார் என்று.
ஆண்டவர் மேலே நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். துக்கமாக இருந்து கர்த்தரை நம்புகிறதுல பிரயோஜனம் இல்லை. சோர்வாக இருந்து கர்த்தரை நம்புகிறதுல பிரயோஜனம் இல்லை. முறுமுறுத்து கர்த்தரை நம்பி ஆண்டவரை பின்பற்றுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார். நாம சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் சாதாரண பிரச்சனை, ஆனால் ராஜாக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனை. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு முன்பதாக எழும்பினது. என்ன பிரச்சனை அப்படின்னா, வாசிக்கலாம். அதே 2 ராஜாக்கள் 19:1 வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சனகரிப் என்கிற ஒரு ராஜா அவனுக்கு விரோதமாய், அவனுடைய தேசத்திற்கு விரோதமாய் எழும்பி வந்தான். திடீரென்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை எசேக்கியா ராஜாவை சூழ்ந்து கொண்டது. ஏகப்பட்ட பேரை திரட்டி கொண்டு யுத்தத்திற்கு வருகிறான். ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறான். யுத்தங்கள் வேண்டாம், சமாதானமாக போயிடுவோம், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை செய்திருந்தேன் அப்படின்ட்டு. உடனே அந்த சனகரிப் சொல்லுகிறான், இவ்வளோ தங்கம் தரணும், இவ்வளோ வெள்ளி தரணும். 300 சேக்கல் வெள்ளி கொடுத்தான், 30 சேக்கல் தங்கத்தை கொடுத்தான். எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் யுத்தத்திற்கு வர்றான். இப்போ வெள்ளி போச்சு, கஜனை காலியாச்சு, தங்கம் போச்சு, கஜனை காலியாச்சு. யுத்தம் அப்படின்னு வந்தால் பயங்கர செலவு வரும். இப்போ யுத்தம் பண்ணக்கு இருந்த காசெல்லாம் சத்துரு கொடுத்தாச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் இவன் அவனுக்கு விரோதமாய் வருகிறான். இதை கேள்விப்பட்ட உடனே ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி, எப்போதுமே பாருங்க, ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக உங்களை ரொம்ப தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. ராஜாவா இருக்கிறான், தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போகாமல் கர்த்தருக்கு முன்பதாக ரெட்டுடுத்தி தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக போகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், பெரிய பிரச்சனை வந்தது, அவன் கர்த்தரை மட்டுமே நம்பினான். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சந்தோஷமாக கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். முதல்ல இவன் கர்த்தரை நம்பி இருக்கலாம், ஆனால் சரி பணம் கொடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். நான் சொல்லுகிறேன், பணம் செய்யாததை கர்த்தர் செய்து முடிப்பார். அதிகாரம் செய்ய முடியாததை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இதை ஒவ்வொரு பேரும் நம்பணும். சரி பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடலாம் அப்படின்னு தங்கத்தை கொடுத்தான், வெள்ளியை கொடுத்தான், கணக்கு இல்லாமல் கொடுத்தான், அளவில்லாமல் கொடுத்தான். அரண்மனையில் இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு, தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததெல்லாம், அங்கங்கே தூணில் எல்லாம் பதிக்கப்பட்டு இருந்ததெல்லாம் ஏழைக்கு கொடுத்தாச்சு. ஆனாலும் வாங்கிட்டு சத்துரு திருமண பாடில்லை, மறுபடியும் அவனுக்கு விரோதமாக எழும்பி வர்றான். அதுக்கு பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்க. எந்த சூழ்நிலைகளிலேயும் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையிலே சந்தோஷம். யார் கைவிட்டாலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில சந்தோஷம் உங்களுக்குள்ளாய் வரணும். நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் ராஜாக்களுக்கு உதவி செய்த தெய்வம். உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ராஜாக்களுக்கான பிரச்சனை ஒரு பெரிய தேசத்திற்கான பிரச்சனை, நமக்கான பிரச்சனை ஒரு சின்ன குடும்பத்திற்கான பிரச்சனை. ராஜாக்களுடைய அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தர என் தேவனுக்கு லேசான காரியம் என்றால், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறதும் அவருக்கு சாதாரணமான காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். தேவனை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவனை போல அவனுக்கு முன்னிருந்த ராஜாக்களோ பின்னிருந்த ராஜாக்களோ கர்த்தரை நம்பல, ஆனால் அவன் நம்பினான். இவ்வளோ பெரிய யுத்தம் அவனுக்கு முன்பதாக இருக்கிறது. அவன் போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். நான் சொல்லுகிறேன், என்ன பிரச்சனைனாலும் உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் கேட்க விரும்பாட்டாலும், சொந்தங்கள் கேட்க விரும்பாட்டாலும், உங்களுடைய பிரச்சனைக்கு செவி கொடுத்து கேட்டு தீர்வை தரக்கு இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அந்த நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமா இருங்க. துக்கமா இருக்காதுங்க, முறுமுறுத்து இருக்காதுங்க, சோர்ந்து இருக்காதுங்க.
எலியாவுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சோர்ந்து போய் சுரைச்செடியின் கீழே படுத்து கொண்டான். துக்கமாய் வாழுகிறதை கர்த்தர் விரும்பலை. கர்த்தருக்குள்ளாய் ரொம்ப சந்தோஷமாயிருங்க. அதுலேயும் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை, ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தாழ்த்துவோமோ அவ்வளோ கர்த்தர் தனக்குள்ளாய் மகிழுவார். உங்களை குறித்து என்னை குறித்து மகிழுவார். வார்த்தையில் ரொம்ப தாழ்மையாயிருங்க, செயல்களில் ரொம்ப தாழ்மையாயிருங்க, நடக்கையில் ரொம்ப தாழ்மையாயிருங்க. ராஜாக்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு இறங்கணும் அப்படின்னா எல்லாவற்றிலையும் தன்னை தாழ்த்தணும் அப்படின்ட்டு. யோனா தீர்க்க தரிசனம் முறைக்கிறா. இன்னும் 40 நாள் நினைவை பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் புசியாமலும் குடியாமலும் உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். ராஜா கேள்விப்படுகிறான். அவனும் ரெட்டுடுத்தி சாம்பலில் போய் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி தேவனுக்கு நேராக கூப்பிட ஆரம்பித்தான். அப்பொழுது கர்த்தர் தாம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை பொய்யாக மாற்றி தனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தின ஜனங்களுக்கு அவர் மெய்யான தேவனாய் மாறினார். அல்லேலூயா. தேவனை கவர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அவருக்கு முன்பதாக நம்ம ரொம்ப தாழ்த்திடணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனுஷனிடத்தில் பழக தெரிகிறது, தேவனிடத்தில் பழக தெரியலை. மனுஷனுடைய இருதயத்தை கவர தெரிகிறது, தேவனுடைய இருதயத்தை கவர தெரியலை. ராஜாக்கள் கற்று வைத்திருந்தார்கள். தேவன் முழு தேசத்திற்கு இறங்கி தேசத்திற்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாதபடி தேசத்திற்கு மனம் இறங்கும்படியா எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பதாக புசியாமலும் குடியாமலும் இருந்தார்கள். ராஜா ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார். தன்னை தாழ்த்தி, நான் ஆண்டவரே இறங்குங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி அந்த தேசத்திற்கே இறங்கினார். நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகமாக இரக்க குணமுடையவர். ஆமேன். அவரிடத்துல இரக்கத்தை வாங்கிறது ரொம்ப லேசான காரியம். நம்ம எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்திடணும். தன்னை தாழ்த்துகிறவனை அவர் நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சில ஜெபங்கள் கேட்கப்படலை, சில விண்ணப்பங்களுக்கு தீர்வு வரல, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வரல. தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பாராம். எவ்வளோ தாழ்த்த முடியுமோ, எவ்வளோ தாழ்த்த முடியுமோ சிறுபிள்ளை போல மாறிடுங்க. ஆமாம். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பரலோகத்துக்கு போனோன்னா அப்படி குழந்தையா மாறிடணும். வைராக்கியங்கள் வேண்டாம். ஒரு தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு இறங்கணும் அப்படின்னா ராஜாக்கள் செய்த காரியம், ரெட்டுடுத்தி சிங்காசனத்திலிருந்து இறங்கி அப்படியே தரையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவரே இறங்குங்க அப்படின்ட்டு. ராஜாக்களுடைய தோரணம் என்ன, அலங்காரம் என்ன, வஸ்திரம் என்ன, எல்லாவற்றையும் களைந்து போட்டு ரெட்டுடுத்தி. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், ரெட்டுனா எப்படி இருக்கும்? காஞ்சிபுரம் மாதிரி இருக்குமா, கனகாபுரம் மாதிரி இருக்குமான்னு பார்த்தா அது சாக்கு மாதிரி இருக்குமா. அல்லேலூயா. சாக்கில் ஒரு வஸ்திரம் தச்சு போட்டால் எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி சாக்கு, அதுதான் ரெட்டு. அதை உடுத்திட்டு அப்படி இருப்பாங்களாம். ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒரு ராஜா கனத்திற்குரியவர், அவர் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறது தேவன் பார்க்கிறார். அப்படியே இந்த எசேக்கியா ராஜாவும் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பிரவேசிக்கிறான். அப்படியே தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். இந்த சூழ்நிலைகளிலேயும் யுத்தங்கள் நெருங்கி வருகிறது. யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தாமல், தன்னுடைய படைகளை ஆயத்தப்படுத்தாமல் ஆண்டவருக்கு முன்பதாக போய் அமர்ந்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் நமக்கு தீர்வாக இருப்பார் எப்போதும், எல்லாவற்றிலையும். எத்தனை பேர் நம்புறீங்க? பணத்தினால கொடுக்க முடியாத தீர்வு தேவன் கொடுப்பார். தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணிடலான்னு பார்த்தா முடியல. நான் சொல்லுகிறேன், பணம் செய்யாததை பரலோகத்தின் தேவன் செய்து முடிப்பார். அவருக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே தான். எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்திடணும். சரண்டர், அவ்வளோதான். அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக, வசனத்திற்கு முன்பதாக, தேவனுடைய சபையில் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயம் இறங்குவார். அப்படியே ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது என்றால், அந்த ராஜா இவனுக்கு எதிராய் வந்த சனகரை ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறான்.
அந்த நிருபத்தில் சில காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படிங்கிறத 19:10 வாசித்தால், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எருசலேம் அசிரிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன். அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை நமக்கு புரியல, என்ன பாஷையில் எழுதியிருக்கோ தெரியல. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் நம்பி நீ ஏமாந்திராதே, அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நம்ம 1 மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அதனுடைய அர்த்தம் தான். ஆமாம், அதாவது எருசலேம் அசிரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன். ஆமாம், நீ தேவனை நம்பி ஏமாந்திராதே அப்படின்னு அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவனை நம்பாதவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். தேவனை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றப்படார். சூழ்நிலைகள் அவர்களை ஏமாற்றாது, மனிதர்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். அந்த ராஜா நிருபத்தில் எழுதுகிறான், உன் தேவனை நம்பி நீ ஏமாந்துடாத. ஆமா, நான் யார் தெரியுமா? எத்தனை ராஜ்யங்களை பிடிச்சிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பலிபீடம் இருந்துச்சு. அவங்க தெய்வத்தையும் அவங்க பலிபீடத்தையும் அவங்கள் ஆராதிக்கிற ஆலயத்தையும் நான் இடிச்சு உடைச்சி நொறுக்கி தீக்கி இரையாக்கி இருக்கிறேன். அவர்களையும் அவர்களுடைய தேவன் அவர்களையும் காப்பாற்ற முடியலை. என் கைக்கு தப்பு வைக்கிற ஒரு தேவன் கிடையாது என்கிற திமிரில் பேசிட்டு இருக்கிறான். அந்த நிருபம் அதை சார்ந்து அப்படி எழுதப்பட்டது. அடுத்தடுத்து வாசித்தால், இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும், நல்ல கவனிங்க, சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்காயே, நீ தப்புவியோ? அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? 13. ஹல்லேலூயா. அவ்வளோ ராஜ்யத்தை இவன் மேற்கொண்டவன். சாதாரண ஆள் இல்லை, சாதாரண பிரச்சனை இல்லை. இது ஒரு அமெரிக்கா தேசம், இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா தேசம் ஒரு ஸ்ரீலங்கா தேசத்தை எதிர்த்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அமெரிக்கா தேசத்துக்கு முன்பதாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரஷ்யா கூட நிற்க முடியாது, சீனா நிற்க முடியாது, இந்தியா நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய வல்லரசு போல இந்த செனகரிப் ராஜ்யம், அவனுடைய படை, அவனுடைய பலம் அவ்வளவா இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு நம்மளுடைய பலமே தேவன் மட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பண பலம் இல்லாமல் போகலாம், படை பலம் இல்லாமல் போகலாம், அரசியல் பலம் இல்லாமல் போகலாம். ஆனால் நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற கண்மலையாகிய கிறிஸ்து என்னுடைய பலனாய் இருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுடைய பலனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் அவன் தேவனை பார்த்துட்டேன், அந்த ஜனங்களை பார்த்துட்டேன், அந்த ராஜாக்களை பார்த்துட்டேன். இப்போ அந்த ராஜாக்கள்லாம் எங்கே என்று சொல்லு. மேலே இல்லை, மண்ணுக்கு கீழே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். துமுறில் பேசுகிறான். என் கைக்கு அவர்கள் தேவனால் தப்பு வைக்க முடியலை. அந்த தேவனையே ஒரு வழி பண்ணிட்டு வந்துட்டேன். நீயும் உன் தேவனை நம்பி ஏமாந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆமாம், அவன் அறிவுரை சொல்லுகிறான், நிருபத்தை எழுதுகிறான். நீங்கள் எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆயிருங்க, தேசத்தை என் கையில் தந்துருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் நல்லவர், பொல்லாத மனுஷன். அவன் எழுதின அந்த நிருபத்தை அப்படியே கொண்டு ஆலயத்தில் வைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதபடியில் வைக்கிறான். உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ள வைக்காதுங்க. உங்கள் பிரச்சனையை தேவனுடைய பாதத்தில் கொண்டு போய் வைங்க. அவர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். நிறைய பேருக்கு பிரச்சனை எங்கே ஓட அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு இடமும் ஓடாண்டா. நீங்கள் வர வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில். உங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் வைங்க. வச்சுட்டு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. அவர் பார்த்துக்குவார். ஆனால் தேவ சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு போனாள். அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கவில்லை. நம்பிக்கையில் அவள் சந்தோஷமாக இருந்தாள். அவளுக்கு யார் பிரசங்கம் பண்ணினான்னு தெரியலை. அப்படி மாறிட்டாள். நீங்களும் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே அந்த நிருபத்தை
14 வாசிப்போம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து பின்பு இப்படி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்போ 22 வாசித்தால் ஆண்டவருடைய அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். யாரை நிந்தித்து தூசித்தாய் நீ? அல்லேலூயா. சிறுமந்தையே பயப்படாதே, கர்த்தர் நல்லவர். நாங்கள் விக்கிரக ஆராதனையில் இருக்கும்போது எத்தனையோ இடங்களுக்கு போனோம். நாங்கள் பார்த்ததெல்லாம் ஆராதனை பயங்கரமாக இருக்கும். எங்கள் தாத்தா ஆடுவார். மஞ்சப்பானை குளிக்கிறது என்ன, தீச்சட்டி எடுக்கிறது என்ன, பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஒரு தெய்வீக வல்லமையை பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஊழியக்காரில் கூப்பிட்டோம். அவங்க வீட்டில் ஒரு பாட்டை பாடினாங்க. அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி பாடி ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொன்னாங்க. சின்ன ஜெபம் ஏறெடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு நாங்கள் செய்த ஆராதனைக்கும் நாங்கள் பார்த்த ஆராதனைக்கும் இந்த பாடலும் இந்த துதியும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஆனால் அதிக வல்லமையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அங்கே இல்லாத ஒரு விடுதலை இந்த துதிகளில் இருந்துச்சு, இந்த பாடல்களில் இருந்துச்சு. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சில நேரம் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். கர்த்தர் சாதாரணவர் அல்ல. சபையை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். சிலருக்கு வெளியிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். ஆனால் சாதாரணமானதல்ல. கர்த்தர் நல்லவர். இந்த சபையின் எஜமானன் கர்த்தர் தேவன். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் சனகரி, ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் என்றைக்கும் அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போக விட்டதே கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாரை நிந்தித்து தூசித்தாய்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தூசிக்க விடவே மாட்டார், நிந்திக்கப்பட விடவே மாட்டார். நாம் அவரை உண்மையும் முத்தமாய் பின்பற்ற தொடங்குவோமே ஆனால் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரை நம்புகிறதுல சந்தோஷமாயிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியால் 14 வாசித்தால் அது முடிஞ்சு 32 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19:32. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் அவன் கொண்டு போய் நிருபத்தை தேவ பாதபடியில் வைக்கிறான். இதுதான் என் சத்துரு என்னை பார்த்து சொன்னது. அல்லேலூயா. உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளை கொண்டு தேவ சமூகத்தில் வைங்க. நீதி செய்ய ஒரு தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனுக்காக ஒரு வல்லரசோடு மோதுகிறார் தேவன். உங்களுக்காக இதை கூடவா செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். அவருக்கு அது லேசான காரியம். இந்த ராஜா ஞானமாய் செய்கிறான். இந்த சனகரிப் ராஜா எழுதின நிருபத்தை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சிட்டான். ஏன்னா அதில் எழுதப்பட்டது ராஜாவை குறித்து மட்டுமல்ல, தேவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனை நம்பி நீ ஏமாந்து போவாத. எத்தனையோ தேவர்களை, எத்தனையோ பலிபீடங்களை, எத்தனையோ ஆலயங்களை நான் உடைச்சிட்டேன். உன் தேவனை காப்பாற்றுவாரோ எல்லாம் எழுதப்பட்டு இருந்தது.
ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் பேசியிருந்தால், செய்திருந்தால், அதெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முடிந்தால் மன்னிங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், நான் என்னுடைய 19 வருஷ ஊழியத்தில் யாரை குறித்தும் சபித்தோ, யாருக்கும் விரோதமாக ஜெபித்தோ அது செய்ததே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப மன்னிக்கிறதை எதிர்பார்க்கிறார். அதை நான் ஊழியத்தில் கண்டுபிடிச்சேன். ஆகையினால நான் அதை செய்கிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறார்கள், வஞ்சித்திருக்கிறார்கள். ஒரு நாளும் தெய்வ சமூகத்தில் சொன்னதே கிடையாது. நிறைய நஷ்டப்பட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வருத்தப்பட்டு இருக்கிறோம். சபை உடைந்து இருக்கிறது. ஒரு நாளும் தெய்வ சமூகத்தில் சொன்னதே கிடையாது. அந்த ஜெபத்தை காட்டிலும் மன்னிக்கிறது பிரதானம். அல்லேலூயா. சகித்து கொள்ளுகிறது விசேஷம். ஆண்டவரை மன்னித்தார், ஆண்டவரை சகித்தார். எவ்வளோ பெரிய துரோகம் செய்திருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரிகிறது. சகைவு எவ்வளோ பெரிய துரோகின்னு அவருக்கு தெரியுது. ஒன்றும் தெரியாத மாதிரி சிரிச்சுட்டே வர பாருங்க கள்ளை. அல்லேலூயா. ஆமாம், நம்மள்ட்ட இப்படி தான் நிறைய பேர் வருவாங்க. ஒன்றுமே தெரியாமல் வரான், சிரிச்சுட்டே வரான். எல்லாரும் விட ரொம்ப பாசக்காரனை போல வந்து முத்தம் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த முத்தத்தினுடைய சிக்னல் தான் இது. யாரை முத்தம் கொடுக்குறனோ அவனை உடனே பிடிச்சிக்கிடுங்க, அவன் தான் இயேசு. அடையாளமே அந்த முத்தம் தான். ஆண்டவருக்கு எல்லா திட்டமும் தெரிகிறது. ஆனாலும் தேவ இயேசு கிறிஸ்து அவனை நேசித்தார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவனை கண்டிக்க கூட இல்லை, மறைமுகமா சாடமடைய பேசக்கூட இல்லை. நம்ம எதையாகிலும் சொல்லியிருப்போம், நாக்கு புடுங்குற மாதிரி. ஆத்திரம் இருக்கதானே செய்யும். நான் சொல்லுகிற, ஆத்திரப்படாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆத்திரத்தை விட ஸ்தோத்திரம் விசேஷமானது. நிறைய பேருக்கு ஆத்திரம் தான் வருது. ஆத்திரத்தில் வாயில் என்னெல்லாம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது. ஸோ இயேசு மன்னிக்கிறவராகவே இருந்தார். சிலுவையில் தொங்குகிற போதும், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க, அதை தான் செய்தார். ஸ்தேவானை கல்லறிந்து கொள்ளுகிறாங்க, அவர்களுக்காக ஜெபித்துட்டு ஜீவனுக்கு விட்டாங்க. எல்லா பரிசுத்தவான்களையும் நம்ம பார்க்கணும். யாரையும் சபிச்சு ஜெபிக்கிறது, சாபம் இடுகிறது சாதாரண விஷயம். ஆனால் அதற்குரிய பிரதிபலன் பரலோகத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. ஆனால் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் நம்ம பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இசக்கியா ராஜா அந்த நிருபத்தை கொண்டு போய் தெய்வ சமூகத்தில் வச்சார். அது பழைய ஏற்பாடு. நாமளும் உடனே நாளைக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனையோ, எதெல்லாம் பிரச்சனையோ அத்தனை பேரெல்லாம் எழுதி தெய்வ சமூகத்தில் வச்சு, ஆமாம், அந்த லெவலுக்கு போகண்டாம். இது புதிய ஏற்பாடு காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஸோ மன்னிக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சகிச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கிறாங்கன்னு பரலோகமே சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லுகிறேன், அதாவது ஜெபத்தால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மன்னிக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை புரிஞ்சு நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் வேணும்னையே 4 பேரை பிரச்சனையாய் தருவார் ஆண்டவர். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை மாதிரி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோஜா பூ எங்கே தான் இருக்கு அப்படின்னா முள்ளு தான், சுற்றி முள்ளு தான். அப்படியே தான் கர்த்தர் முள்ளுகளுக்குள்ளாக லீலி புஷ்பத்தை போல உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். முள்ளு குத்த தான் செய்யும். ஊழியத்தில் எத்தனையோ முள்கள் குத்துகிறது, குடும்பத்திலையும் அப்படிதான், சமுதாயத்திலையும் அப்படிதான். இதெல்லாம் தாண்டி பிசாசு கொண்டு வரக்கூடிய முள் இன்னும் அதிகம். பவுலுக்கு கடைசி வரைக்கும் அந்த முள்ளில் இருந்து விடுதலையே இல்லையா. முள் இருந்துட்டே இருந்து ஒரே வார்த்தையை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்போ முள்ளு குத்த தான் செய்யும், ஆனால் கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா.
சிலருக்கு முள்ளு குத்தும், ஆனா கிருபை இல்லாம போயிடும். அந்த முள்ளு குத்தி குத்தி காயப்பட்டு அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆகி பெரிய பொண்ணு உயிருக்கே ஆபத்தாய் மாறும். ஆனா அந்த முள்ளிலையும் தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறபடியினால ஒரு சேதமும் அணுகாது. எத்தனை பேருக்கு புரியுது? முள் இருந்துச்சு, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பார்த்தார், தீர்வே இல்லை. கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை அவர் மேல இருந்துச்சு. சந்தோஷமாய் வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சார். கிருபை மேலானது. அதனால சொல்லுகிறேன், மன்னித்தால் நீங்க சூப்பர், இயேசுவை போல. தேவனுக்கு மகிமை. அப்படியே நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, ஆனா சோர்ந்து போகல. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். தேவனுக்கு மகிமை. நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். நீங்க நம்புகிறது அவராலே வரப்போகிறது. நீங்க என்ன நம்புறீங்களோ அது கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க நம்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருது. கர்த்தர் அஸ்ரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மலை போல வந்த பிரச்சனையை பனி போல மாற்ற நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு அது லேசான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரச்சனை பெருசா இருக்கலாம், தேவன் அதை விட பெரியவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் பயங்கரமா இருக்கலாம், ஆனாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவராக, அதை விட பயங்கரமானவராய் இருக்கிறார். பிரச்சனையை கண்டே சோர்ந்து போகாதுங்க. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார்? ஆமா. ஆண்டவர் ஜெபிக்கும் போது பதிலை தருகிறார். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கும் போது பதிலை கர்த்தர் கொடுப்பார். எப்போதுமே அடிக்கடி செக் பண்ணி பாருங்க, தேவன் பேசுறாரா? அல்லேலூயா. நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், வாரத்தில் ஒரு முறையாகிலும் கர்த்தர் பேசணும். ரெண்டு முறை பேசுனா ரொம்ப சூப்பர், இல்லைன்னா ஒரு முறையாகிலும் பேசணும். பேசல் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் சண்டையா அப்படின்னு கேட்கணும். கேட்பீங்களா? கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாகிலும் கண்டிப்பாக கர்த்தர் சொப்பனத்திலேயோ வசனத்திலேயோ தீர்க்கதரிசிகளை கொண்டோ ஏதாகிலும் பேசணும். பேசலைன்னா சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை. நம்ம அதை கண்டுகிட்டதே கிடையாது. ஆண்டவர் பேசினா என்ன, பேசாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். நம்மள்கிட்ட நம்ம பொண்டாட்டி பேசுகிறா, பொண்டாட்டிக்கு புருஷன் பேசுகிறாரு, அது போதுமா என்ன? அதையும் தாண்டி கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். தேவன் பேசுகிறது தான் அடையாளம். அப்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஆபத்து. சவுல் ராஜாவுக்கு கடைசியில தேவன் பேசவே இல்லை. தீர்க்கதரிசி மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, ஞான திருஷ்டிகாரனை கொண்டு எந்த விதத்திலையும் பேசல. பேசுகிறத நிறுத்தினார். அப்பவே நீங்க புரிஞ்சுக்குங்க, எப்போ கர்த்தர் உங்களோடு பேசலையோ நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உங்களை தான் சொல்றேன், இது சிரிச்சுட்டே கேட்கணும். அல்லேலூயா. தேவன் பேசல அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். எப்படி சரிப்படுத்தணுமோ வசனத்தை வாசித்து சரிப்படுத்திக்குங்க. தேவன் பேசல அப்படின்னா வருகையில எப்படி உங்களை மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. பேசவே விரும்பல அப்படின்னா வருகையில எப்படி மறுரூபமாக்கி உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆனா பாருங்க, ஆண்டவர் பேசுறாள் இல்லையோ, இந்த பிசாசு போய் வாரத்துல 2 முறை வந்து சொப்பனத்துல பேசுறான். மாடு முட்டி தள்ளுற மாதிரி. ஆமா, கட்டாயம் இந்த மாதிரி சொப்பனம் வருதுமே வாரத்துல இருக்கு. அவன் கரெக்டா வந்துருவான். கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் அலையா விருந்தாலியா அவன் வருவான். நாய் துரத்துற மாதிரி, ஆமா, பண்ணி குறுக்கால வர மாதிரி, கருத்த உருவம் அப்படியே நெஞ்சு மேல ஏறி மிதிக்கிற மாதிரி
உங்களுக்கு வருதுன்னதை தெரியலை, நான் கேட்க மாட்டேன், கை தூக்க சொல்ல மாட்டேன். வந்துன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுங்க. என் பிரசங்கத்துக்கு எத்தனை நாள் நீங்கள் மார்க் போட்டிருப்பீங்க? இன்றைக்கி பிரசங்கம் சரியில்லை, 5க்கு 5 தான், 10க்கு 5 தான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்குங்க. ஆமாம், நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். நம்மளும் ரைட்னு சொல்லக்கில்ல, ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளோட பேசலை அப்படின்னா சரி கிடையாது. இப்போ ஊழியக்காரன் என்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக ஆண்டவர் பேசுவார், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்காக பேசணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பேசியிருக்கிறார், குறிப்பாக சபைக்காக பேசியிருக்கிறார். ஒருவர் ஒரு பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், அது அவங்களுக்காக பேசுகிறார். ஆனால் எனக்காக அவர் பிரத்யேகமாக பேசணும், அது ரொம்ப முக்கியம். கணவனை குறித்து மனைவிக்கு கெட்ட சொப்பனை வருது, மனைவியை குறித்து கணவனுக்கு கெட்ட சொப்பனை வருது. ஆமாம், நல்ல சொப்பனெல்லாம் லேட்டாக தான் ஆகுது, நிறைவேற மாட்டேங்க. ஆனால் கெட்ட சொப்பனம் அடுத்த நாளே நிறைவேறுது. நான் விழுற மாதிரி சொப்பனை நேற்றுக்கு தானே கண்டேன், இன்றைக்கி நிறைவேறியாச்சு போங்க. ஆமாம், நல்ல சொப்பனெல்லாம் வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆச்சு, என்ன பெண்டிங்லேயே இருக்குது, நல்ல வாக்குத்தத்தை நிறைவேறலை. ஏன்? ஸோ இந்த இடத்துலெல்லாம் நம்மளை சரிப்படுத்தணுமோ, இன்னும் எவ்வளோ தாழ்த்தணுமோ, கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு கண்டிப்பாக வார்த்தை வந்தே ஆகணும். அவர் பேசணும், சொப்பனத்தில் பேசணும், வேதத்தை வாசிக்கும் போது பேசணும், ஜெபிக்கும்போது தரிசனம் கட்டாயம் கிடைக்கணும். அடுத்தவங்களுக்காக கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்காக கட்டாயம் கிடைக்கணும். அது நீங்கள் ரொம்ப விரும்பணும். தாகமாக இருந்தால் கர்த்தர் அந்த கிருபையை தருவார். நிறைய பேருக்கு அதை குறித்து பிரச்சனையே இல்லை. தொழில் நல்லா போகுது, ஆமாம், சுகமாக இருக்கிற, வேற என்ன? நான் சொல்லுகிற எல்லாற்றையும் தாண்டி தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற பாக்கியம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சில மனிதர்கள் நம்மளோடு கூட பேச விரும்ப மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் எல்லா மனுஷனோடும் பேச அவர் ரொம்ப விரும்புவார். அது அவருடைய கேரக்டர். சின்னவங்க பெரியவங்க, அந்தஸ்தில் கூடினவங்க குறைஞ்சவங்க, படித்தவங்க படிப்பில் குறையா இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஏலியினிடத்தில் பேசாமல், ஏலியினுடைய பிள்ளைகளிடத்தில் பேசாமல், அந்த வீட்டில் அந்த ஆலயத்தில் வேலை செய்கிற, பணிவிடை செய்கிற ஒரு சின்ன பையனாக இருந்த, சிறுவனாக இருந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைகள்கிட்டெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விரும்பி பேசுவார், ஏஞ்சலோடெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விரும்பி பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்ட்ரூஸ், ஆமாம், கேட்கணும், ஆண்டவரே என்னோடு பேசணும். சின்ன வயசுலே அந்த கிருபை கேட்கணும், ஆண்டவரோடு பேசணும். வாரந்தோறும் பேசுவார், வாரத்தில் 2 முறையாகிலும் பேசுவார். தினந்தோறும் பேசினா ரொம்ப சூப்பர், அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். கர்த்தர் இந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இவன் ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். எதிரிகள் விட்ட சவால்களை அப்படியே கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கிறான். ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். பிரச்சனைகள் திரும்பி போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. கர்த்தரையே நம்புங்க. பிரச்சனைகள் உங்களை விட்டு திரும்பி போகுது. ஆமாம், எதிர்மறையான காரியம் உங்களை விட்டு திரும்பி போகுது. தான் வந்த வழியே திரும்பி போவான் அவன் சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அன்று ராத்திரியில் 35வது வசனம், 2 ராஜாக்கள் 19:35 வாசித்து நம்ம முடிப்போம். என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு 1,09,000 பேரை சங்கரித்தான். ஹல்லேலூயா. 1,09,000 1,80,000 85,000, அதான் கேட்டேன். 1,85,000 பேரை சங்கரிக்கிறான். அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க.
நமக்காச்சும் பரவாயில்ல, நமக்கு பிரச்சனையா 1-2 பேர் தான். ஆனா இவனுக்கு பிரச்சனையா 1,85,000 பேர். அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதிலாக மாறுகிறார். ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தூதர்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லப்படல. அப்ப எத்தனை தூதனை தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார்? 1,85,000 பேருக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி. இப்போ எதிராய் புறப்பட்டு வந்த இந்த ராஜாவுக்கும் அவனுக்கு விரோதமாய் அவனோடு கூட வந்திருக்கிற படைகளுக்கு விரோதமாய் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். அவன் புறப்பட்டு போய் அன்றைக்கு ராத்திரியில 1,85,000 பேரை சங்காரம் பண்ணுகிறான். என்ன நடந்ததுன்னே தெரியல. என்ன பாருங்க, இதெல்லாம் இருந்து அனுபவிக்கணும்னு சொல்லி சனகரிப்பு ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. நீ இருந்து பார்த்துட்டு போ. கர்த்தர் தேவனா இருக்கிறத நீ இருந்து பார்த்துட்டு போ. கர்த்தரை உனக்கு விரோதமா எப்படி யுத்தத்தை செய்கிறார் என்று நீ இருந்து பார்த்துட்டு போ. அவனை ஒன்றும் பண்ணல, அவன் இருந்து பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க வாழுகிறதை உங்க சத்துருக்கள் பார்க்கணும். நீங்க வாழ்க்கையில உயருகிறதை உங்கள் சத்துருக்கள் பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமா, கர்த்தர் அதே தான் விரும்புகிறார். சத்துருக்கள் மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பத்தில் ஒன்றாயிருக்கிறது. விட்டா சனகரிப்பை கொண்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் அந்த ராஜாவை கொல்லாமல் அவனோடு உள்ள படைகளை கொன்று குவித்தார். திடீர்னு எழும்பி பார்க்கிற ஒருத்தரும் இல்லை, எல்லாம் பிரேதங்களா மாறி போனாங்க. சாதாரணமா நினைச்சான் தெய்வத்தை. என்ன நடந்தது என்று சொல்ல, அப்பொழுது சிறிய ராஜாவாகிய சனகரே பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவிலே இருந்து விட்டான். ஹல்லேலூயா. ஆமா. உடனே என்ன நடக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் கொஞ்ச நாள கூட்டி கொடுத்தார். அவன் தன் தேவனாகிய அந்த கோயில்களை பணிந்து கொள்ளும்போது அவன் குமாரர்கள் வந்து அவனை கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. கதை முடிஞ்சு. கர்த்தரை நம்புகிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்புங்க. எசேக்கியா ராஜா கர்த்தரை ரொம்ப நம்பினான். அவன் கர்த்தரை நம்புகினது போல அவருக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ராஜாக்களும் இருந்ததில்லை. அவ்வளவாய் நம்பினான். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருந்தான். சில விக்கிரக வழிபாடுகள் இருந்துச்சு தேசத்தை எல்லாம். அந்த விக்கிரக வழிபாடெல்லாம் எடுத்து போட்டான். நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே செய்தான். தேவ வசனங்களுக்கு பயப்படுங்க, வார்த்தைகளுக்கு பயன்படுங்க. வசனம் எப்படி சொல்லுகிறதோ என்ன சொல்லுகிறதோ அதையே ஏற்றுக்கொள்ளுங்க, தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க. சில வசனங்கள் கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாய் தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவ சமூகத்தில் கர்த்தரை பணிந்து கொண்டு இந்த கூடுகை நாம் நிறைவு செய்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவரை வாழ்த்துகிறோம். எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி ஆண்டவரை பணிந்து கொண்டான். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை நம்பணும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று ரோமர் 12:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாயிருக்கணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபையை தேவன் தாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையோடு நீங்க பேசினதற்காய் நன்றி, இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த வார்த்தைக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. இந்த வசனத்துக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்புவார், சத்துருக்கள் அடங்குவார்கள். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆதரவாய் ஆண்டவர் செய்வாரானால் இன்றைக்கு உங்களுக்கும் ஆதரவாக தான் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி
ஆண்டவர் பேசுகிறார். நன்றி தகப்பனே, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை இன்னும் அதிகமாக எங்களோடு பேசுங்க. நிறைய தேவ ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு கை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். கிருபை கொடுங்க. ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆயிரமான ஆத்துமாக்களை தாரும். ஒரு அடைக்கல பட்டணமாக சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் வாசலாக இந்த சபையை தேவன் ஆசீர்வதியும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.